இங்க இருக்கிற யாருக்கெல்லாம் மருத்துவர் ஆகணுங்கிற கனவு இருக்கு? கை தூக்குங்க. சும்மா கூச்சப்படாம. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த கை தூக்க சொன்னால் நிறைய பேர் கை தூக்க மாட்டாங்க. அதனால இப்படி ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணுறது. யாரெல்லாம் காலையில் பல்லு விளக்கு நீங்கள் கை தூக்குங்க. கோப்பையோடு ஒரு அம்மா தூக்குறாங்க. தம்பி பல்லு விளக்குற நான் தான் பெரிய. என்ன பாதி தான் தூக்குறீங்க, ஒரு பக்கம் தான் விளக்குறீங்களா? நல்லா தூக்குங்க. யாரெல்லாம் காலையில் குளிச்சிங்க கை தூக்குங்க. ஐயோ அவசரத்தில் அதை மறந்துட்டடா. சரி, எல்லாரும் குளிச்சிருக்கீங்க, நல்லது. சரி, இப்போ சொல்லுங்க, யாரெல்லாம் மருத்துவர் ஆகணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க கை தூக்குங்க. யாருக்கெல்லாம் மாவட்ட ஆட்சியர் ஆகணும் கனவு இருக்கு கை தூக்குங்க. யாருக்கெல்லாம் காவல்துறை, அங்கே ஒரு அங்கிள் 45 வயசு ஆயிடுச்சு, அவர் கை தூக்குறார், 2 கை, மாவட்ட ஆட்சியர் ஆக போகிறேன். அவங்க வீட்டம்மா யோ அப்படி. யாருக்கெல்லாம் காவல் அதிகாரி ஆகணும்னு நினைக்கிறீங்க கை தூக்குங்க. யாருக்கெல்லாம் ஒரு அறிவியலாளர் ஆகணும், யாருக்காவது அரசியல்வாதி ஆகணும் ஆசை இருக்கா? இருந்தாலும் தூக்க மாட்டோம்ல, அதை ஃபியூச்சரில் பார்த்துக்கலாமியா. சரி தம்பி, நான் உங்ககிட்ட ஒரு ரகசியம் ஒன்று சொல்லித்தரேன், இதை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. யாருமே நம்ப முடியாத, யாராலையும் ஒத்துக்க முடியாத, யாரும் ஏற்றுக்க முடியாத, வெளியே சொன்னீங்கன்னா போட பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லுகிற ஒரு கனவை இன்னைக்கு எழுதி வைங்க. இன்னைக்கு ஒரு தமிழர் மெட்டா நிறுவனத்தில் ஏஐ மூலியமாக வருஷத்துக்கு 850 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு? எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு? 850 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இன்னைக்கு அமெரிக்காவை விஞ்சுகிற ஒரு ஏஐ டூலை ஒரு தமிழர் உருவாக்கி இருக்கிறார். அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாருங்கிறத கணக்கே பண்ண முடியல, அவ்வளோ சம்பாதிக்கிறார். இவங்கெல்லாம் ஏன் இந்த நிலைமைக்கு போகிறாங்க? ஏன் தனித்துவமான மனிதர்களாக இருக்கிறாங்க? ஏன் எல்லாரோட கூட்டத்திலோட கூட்டமாக இல்லாமல் ஏன் ஒருபடி மிஞ்சி நிற்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்கிறாங்க. கைதட்டலாம், தப்பு கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு பிடிச்சதை செய்கிறாங்க.